கோதுமை மாவு வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டு திருகி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக மிளகாய்த்தூள், அதே அளவுக்கு லைட்டாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம வந்து தோசை மாவு எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதிலே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாவு அளவுக்கு 2 முட்டை சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கல் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவு ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்குங்க. இப்படி ரவுண்டாக ஊற்றிடுங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. மீடியமான தீயில் வச்சுடுங்கம்மா, அப்படியே செவந்து வரட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இப்போ திருப்பிடலாம். பாருங்கள், இன்னொரு பக்கமும் திருப்பிடுங்க. பாருங்கம்மா, 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததும் எடுங்க. அவ்வளோதாம்மா, கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான தோசை ரெடி.